வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு கருமைப்பட்டு செங்கல் இறக்கிட்டோம். வாங்க பார்க்கலாம். இந்த செங்கல் வந்து 2 செங்கல் தெரியுதா? அது புது செங்கல், இது பழைய செங்கல். இந்த செங்கல் வந்து நாங்கள் வீடு வந்து இடித்து அடியில் இருந்து உருவி எடுத்தது. பூரா மலையில் நனைஞ்சு போய் கிடக்குது. இந்த செங்கல் இப்போ வாங்கினதுங்க. இந்த செங்கல் பார்த்தீங்களா? இந்த செங்கல், அப்புறம் இந்த இருக்கு பாருங்க அந்த செங்கல். இந்த அங்கே கொஞ்சம் ஒரு மூணு லோடு இறக்கியிருக்கோம். 3 லோடு செங்கல் வந்துருக்கு. செங்கல் வந்து விலையெல்லாம் கூட தான், 9 ரூபாய்க்கு வந்துருச்சு செங்கல். இறக்க வர்றதோடு சேர்த்து 9,000 ரூபாய்ங்க ஒருத்த செங்கல். அந்த செங்கல்லையும் பாதி பார்த்தீங்கன்னா உடச்சி கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கு செங்கல். இது பாருங்க, இந்த மாதிரி உடஞ்ச கல்லாம் இருக்கு பாருங்க. இது வந்து எங்கள் வீட்டு ஜாமாங்க. நாங்கள் வீட்டில் புழங்கிக்கிட்டு இருந்தோம்ல கொஞ்சம் ஜாமாங்க, அதுதான். இன்றைக்கி நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா கல் பொறுக்கி போட வந்திருக்கோம். ஆமாம், இந்த இது வந்து நம்ம வீடு கட்டி இடித்து போட்டால் மண் கிடக்குதா, இது மட்டும்தான். அங்கிட்டு உள்ளதெல்லாம் கவர்மெண்ட் மண், பைப் லைன் போடுறாங்களா, அவங்க கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி அங்கே வந்து போட போகிறோம். இந்த போடுறாரு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் போடுறாரா. வியாபாரத்துக்கு போய் 10 நாளுக்கு மேலே ஆகிவிட்டது. வண்டி வந்து மேலே எடுத்து வச்சுருக்கோம். இந்த வந்து கல் பொறுக்குறான் பாருங்க. கல் பொறுக்கடா தம்பி. கல்லை பொறுக்கிட்டு பாட்டு வேற கேட்குது, காப்பி ரேட் கொடுக்க போகிறாங்க. இங்கே டவர் நல்லா கிடைக்குங்க. இங்கே நல்லா டவர் வரும், நல்லா வீடியோ போடுவோம். இங்கே நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழே இறங்குடா. ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கல்ல இடம் எப்படி இருக்குன்னு. இதுதான் எங்கள் இப்போ நிறைய பேர் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, சுற்றி வயக்காடு தான் இருக்கும், வீடு அங்கங்கே தான் இருக்கும். என்னடா சரியா வீடு பார்த்திங்கன்னா எட்டக்க இருக்கும் பாருங்களேன். தள்ளி இருக்கும் வீடுங்கள்லாம். அங்கே ஒரு வீடுனா இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடுனா இங்கே ஒரு வீடு, அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த இது வந்து இதெல்லாம் பற்றை இது பற்றை பொங்கப்பானை செய்வாங்கள்ல, அந்த பற்றை. இது பார்த்திங்களா கத்திரிக்காய் தோட்டம். இங்கே நாங்கள் வீடு கட்ட போகிறோம்ல, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது. கொள்ளைக்குள்ளே கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு கொடுப்பாங்க அடிக்கடி 50 ரூபாய்க்கே நிறைய தருவாங்க, கூட நிறைய அள்ளி போடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஆடு மேய்ப்பேன் நான், பார்த்துருப்பீங்க. நான் ஆடு மேய்ச்சி பார்த்துருக்கீங்களா? என் ஆடு இல்லைங்க, செத்து போச்சு. இதுதான் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட். பார்த்திங்களா, நல்லாயிருக்கா? செங்கல் தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க செங்கல் வாங்கணும். நாங்கள் வந்து கல் பொறுக்கி போட போகிறோம். இப்போ கல் பொறுக்கி அங்கே உள்ளே போடணும். இதெல்லாம் பழசில் வந்தது பாருங்க. பாருங்க கல் பொறுக்கி எங்கே போடணும்? அந்த வண்டியில் போகிற இடத்துல போடணும். பள்ளமாக இருக்கா? இங்கே வருங்க. இது வந்து நம்ம இடத்துல கொஞ்சோண்டு ரூமு மாதிரி விட்டாச்சு, சாமான் தட்டு வைக்க. இதுதான் எங்கள் வீட்டு மீட்ரு பெட்டி. ஒரு வீடு கட்டணும்னா கரண்ட் செலவு, பைப் செலவுலாம் தனியாக வரும். நமக்கு வந்து ஏற்கனவே இது நம்ம வீடாக இருந்ததுனால கரண்டெல்லாம் இருக்குது பாருங்கள். மீட்ரு பெட்டி எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு கொண்டு போவார், பைக்கில் போகல. அந்த கூடை, கொஞ்சம் ஜாமான்கள் இதுதான் இங்கே இருக்குது. குடிக்கிறதுக்கு ஒரு உடம்பு தண்ணி இங்கே எப்போயும் ரெடியாக இருக்கும். கீழே ஊற்றுடா, கீழே ஊற்றிட்டு குடிடா. இங்கே பாருங்க, சேரு ஈரெல்லாம் இங்கே தான் கிடக்கும். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இடம். நேற்று கேட்டீங்க எங்கே போனீங்கன்ட்டு. நேற்று சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போனோம். பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போய்
துர்க்கையம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னீங்க. நாங்கள் காலையிலே போயிட்டோம். 5 மணி 5:30க்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி குளிச்சு கிளம்பி போயிட்டோம். அப்படின்ட்டு காலைல 5 மணி 5:30க்கெலாம் எந்திரிச்சு நாங்கள் போயிட்டோம் கோயிலுக்கு. அங்கே போய் சூரியன் வர்ற வரைக்கும் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு, இவங்களுக்கு அங்கே குளம் இருக்கும் ஒன்று, அதெல்லாம் குளத்தில் வாத்து மீன் எல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோனை வந்து சுந்தர் கையில் கொடுத்துட்டு, ஏன்னா அவன் இல்லாட்டி என்னை சமைக்க விட மாட்டான். சுந்தர் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆள், தருண் வந்து கொஞ்சம் அதை விட மென்டலி கிரிட்டிக்கலான ஆளுக்கு ஒன்று. தருணுக்கு டிவியை போட்டு விட்டு சுந்தருக்கு வந்து ஃபோனை கையில் கொடுத்துட்டு நான் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மனுஷன் என்ன செய்கிறாரு பார்த்தீங்களா? வர பாகுபலி படத்தில் பிரபாஸ் சிவனை தூக்கிட்டு போவார் பார்த்தீங்களா, அது மாதிரி தூக்கிட்டு போகிறாருங்க. அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சோறு, சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம், பாயசம், அவ்வளோ வேலையும் செஞ்சு, ஆடி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மாமியாருக்கு சாமி வீட்டில் இறந்தவங்களுக்கு சுமங்கலிகளுக்கு சாமி கும்பிடுங்கன்ட்டு சொன்னாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் ஒரு புடவை வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கி காமிச்சன்ல வீடியோவில், அதை வச்சு மருதாணி வளையல் இதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு நேற்று வந்து விரதம் விட்டோம். சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு அதே சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு லைவ் போடுவேன்னு ஒரு சின்னதாக ஒரு லைவ் போட்டேன். அது லைவில் ஏதோ சிக்கலாகி கமெண்ட் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் அதை வந்து நினைக்கல, மறந்துட்டேன். அந்த ஆப்ஷனை தொட்டால் கமெண்ட் வராத கமெண்டெல்லாம் தொட்ட உடனே அப்படியே வந்துடும். நான் ஏதோ ஒரு வேலை பார்த்த அலுப்பில் அதை மறந்துட்டேன். சரி, நமக்கு இங்கே பாருங்க, நமக்கு இங்கே பாருங்க, என் மகனை பாருங்க, தூக்கியா கல் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அப்படின்ட்டு நேற்று வேலை அதே முடிஞ்சு போச்சு. ஒரு லைவ் மட்டும், ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டேன். வீடியோ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு, ஏய் தலையில் விழுந்துடும், தள்ளக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட ஆரம்பிக்கிறேன். இங்கே இருந்தால் டவர் நல்லா வருங்க, சூப்பராக ஒரு லைவ்லாம் போட்டால் நல்லா பிக்கப் ஆகி போகும். எங்கள் இடத்துல என்ன செய்ய, சந்தர்ப்ப சூழ்நிலை. நான் தான் அவசரப்பட்டு வாங்க வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு போயிட்டே வரேன். என்னது? ஆமாம், இழுத்து அங்கே போனதும் 4-5 மாதம் ஆச்சு. சரி, அங்கே போனால் நல்லா வீடியோ போகும்னு பார்த்தே போகவே இல்லை. நம்ம கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அங்கே போனதும் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. அதுதான். சுற்றி பார்த்துட்டிங்களா? செங்கல்லாம் வாங்கியாச்சு. உங்கள்கிட்ட எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல, அதனால தான் காமிக்கிறேன். அது வந்து நீர்மூழ்கி மோட்ரு பைப்பும் இருக்குது எங்கள்கிட்ட ஏற்கனவே. இங்கே வீட்டில் புழங்கிக்கிட்டு தானே இருந்தோம், அதனால் பைப்பு இருக்குது. இவர் தான் அவர் கல் சுமக்கிறாங்க பாருங்கள். நான் உட்காந்துருக்கு, நீ உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு என்னை சொல்லாமல். பாப்பா வந்து எங்கேன்னு கேட்பீங்க நிறைய பேர். பாப்பாவை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே நம்ம வீட்டு இடம் இருக்குல்ல, இங்கே தான், அங்கே இல்லை, வாடகை வீட்டில் இல்லை, இங்கே நாங்கள் வீடு கட்டுற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அக்கா தெரிஞ்சவங்க இருக்காங்க, என் குழுவில் உள்ள உறுப்பினர். அவங்க வீட்டில் இருக்குது பாப்பா. இப்போ நான் போய் பாப்பா தூக்கிட்டு வரணும். வீடியோ எடுத்தாச்சு. சரி, மனுஷன் உழைக்கிறாரு, நம்மளுக்கு கூட சேர்ந்து உழைப்போம். டாட்டா பாய் பாய் சொல்லிடுங்க. பேசாமல் போறியா, வாயில் கத்தி விட்டு குத்தவன் அப்படின்னு அவர் மைண்ட் வைஸ். கல் சமைக்கிறேன், நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்கிறா. அவனும் சொல்ல மாட்டேங்க எவனும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.